என்னப்பா டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க? என்னதான் நீங்க வாட்ச்மேனா இருந்தாலும் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னே. அப்படியா? இந்தாங்க. என்னது பிராந்தி வாங்கிட்டு வர சொன்னா விஸ்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, மறந்துட்டீங்களா? இங்க வரப்பா, நான் பெத்த அப்பா அம்மா கூட மறந்துடுவேன், ஆனா பாட்டில மட்டும் மறக்க மாட்டேன். அதுல விஷயம் இருக்கு. என்னது 3 கிளாஸ்? 3 தாயா? உங்க 3 பேர்ல யாரு ஒருத்தர் குடிக்க மாட்டீங்க? இவன் தான். அப்ப மிச்சம் கொடுங்க. 3 பேரும் குடிப்போம் சார். அப்படியா? அப்புறம் நான் 8 கிளாஸ் சாப்பிட மாட்டேன், தனியா ஒரு சில்வர் கிளாஸ். அண்ணனுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொண்டு வாடா. முக்கியமான வேலை இருக்கு, நீ வேணா எடுத்துட்டு வா போ. நீங்க சிரமப்படக்கூடாதுன்னா கையோட எடுத்துட்டு வந்தேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்க முன்னாடி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அப்படி தனியா போய். எதுக்கு என்ன பெரிய மனுஷன்னு சொல்லி ஒரு பேக்கோட ஒதுக்குறதுக்கா? இதுக்காவா எனக்கு பிடிச்ச விஸ்கிய உங்க காசுல வாங்கிட்டு வந்தேன்? அண்ணே, உங்களை ஆர்டினரி அல்பம் நினைச்சேன். இல்ல, அட்டகாசமான அல்பம். வாட்ச்மேன் யார பார்த்து வாட்ச் பண்ணுங்க? செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. அந்த பொண்ணு எந்த பொண்ணு? அதான் அந்த பொண்ணு சொல்றேன். அதான் எந்த பொண்ணு? மன்னித்தருள வேண்டும். கதவு விரிந்து திறந்து கிடந்தது. நான் உள்ளே நுழைந்து விட்டேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கள் வீட்டில் தான் தண்ணி தட்டுப்பாடே கிடையாது என்று கேள்விப்பட்டு மனம் மகிழ்ந்தேன். வாழ்க வளர்க. நான் இங்கு குடியிருக்கும் முன்னாள் தமிழ் பேராசிரியர், பேர் பூதலிங்கம். பாட்டில் உடைக்கிற சத்தம் கேட்டா போதும் பூனை மாதிரி வந்து நிப்பாரு. ஐயா, குரல் படித்த நீங்கள் குடிப்பீர்களா? ஐயோ, என்ன வார்த்தை இது? நான் மதுவை சாப்பிடுவதில்லை, அது இலக்கண பிழை. மதுவை அருந்துவேன். காலம் பொன்னானது, தயவு செய்து என்னை காக்க வைக்காதீர்கள். என்னடா அது புது டுபாக்கோ அசத்துது? துப்பாதீங்க, துட்டு குட்டு வாங்கினது. ஓசினா பாட்டிலே முழுகுவாரு. இவர் அடிக்கிற கல்புக்கு கவிதையில அள்ளி விடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டே பாடுவார் பாருங்களேன். சார், நீங்க கவிதையெல்லாம் பாடுவீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இருங்கள் இருங்கள், கவிதை கேட்டு கூக்குரல் இடாதீர்கள். இது கவிதை பாடும் நேரம். சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்துவதால் விஸ்ராந்தையார் பாணியில் ஒரு கவிதை சொல்கிறேன். ஆற்றுக்குள் ஊற்று தோண்டி ஆசையாக தண்ணீர் மொண்டு நேற்று நீ சொன்ன சொற்கள் வரே வா ஐலேலம் குயிலே, ஐலேலம் குயிலே. ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி மோந்து நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேலம் குயிலே. அட ஆசை கொள்ள நிக்கு தடியா அல்லேலம் குயிலே. ஐயோ, ரங்கராஜ் சார் வந்துட்டாரே. யார் அந்த ரங்கராஜன் சார்? எதிர் வீட்டில் இருக்கிறார். IAS படித்து விட்டு பயிற்சி பெறுகிறார். கூடிய சீக்கிரமே கலெக்டராக வரப்போகிறார். அவர் கலெக்டரா வந்தா என்ன, கண்ட்ராக்டரா வந்தா என்ன? நீங்க குடிச்சிட்டு சத்தம் போடுறது அவருக்கு பிடிக்காது. ரொம்ப கண்டிப்பானவரு. கண்டிப்பான ஆள்னா அவரோட இருக்கட்டும். ராத்திரி நம்ம தண்ணி அடிக்காம என்று சொன்னீர்கள். அதே பாடுங்கடா. ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி அதுக்கு மேல தண்ணி மோந்து அப்புறம் மேல தெரியலடா அப்படி போடு ஏல குயில. என் நெஞ்சுக்குள்ள நிக்கு தடியா அல்லேலம் குயிலே, அல்லேலம் குயிலே. தண்ணி அடிச்சா சத்தம் போட்டு தொந்தரவு பண்ணணும் ஏதாவது சட்டம் இருக்கா? ப்ளீஸ் கொஞ்சம் மெல்லமா பாடுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கணும். ஐயோ ஐயோ, நாங்க யாரையும் தூங்க வேணாம்னு சொல்லலையே. ஏண்டா நாம அப்படி சொன்னோமா? இல்லப்பா, நான் சொல்லுவோம். இல்லையே, டீசென்ட்டா பிஹேவ் பண்ணா நல்லா இருக்கும். சாரி சார், தண்ணி அடிச்சிட்டாலே எங்களுக்கு நாங்க என்ன பண்றோன்னே தெரியாது. அண்ணாதே போடே அல்லேலம் குயிலே போடு, அல்லேலம் குயிலே போடு, அல்லேலம் குயிலே போடு. நான் பாடுறேன். என் மாமரத்துல மாம்பழம் கீழே கீழே, என் பலாப்பழத்துல பலாமரம் கீழே கீழே, என் பரப்புசர் வீட்டுல பொண்ணு இருக்கு கீழே கீழே. ஸ்டார்ட் பண்ணவே தெரியல உனக்கு வண்டியா? அரே ஜல்தி கரோ பையா. அட சலுதியாவது சகுதியாவது, பழைய வண்டி வாங்கன்னு சொன்னா கேக்குறியா? அழக பண்ணே, என்னங்க நாங்களும் வந்து தள்ளலாமா? என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க, என்னாலையும் தள்ள முடியல. டேய், ஆபீஸ் டைம் வட போலாம். டேய், அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, உனக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்க இருக்கடா. ஈவு இறக்க இருக்கனால தான் உன்னை எல்லாம் விட்டு வச்சிருக்கேன். டேய், மரியாதை வர போறியா இல்லையா? ஐயோ, பெரிய நியூஸ் போச்சு, வந்து தொலை வாடா. டேய், அங்க போடா.
जल्दी करो भाई, आज तो ऑपरेशन है। ऑपरेशना? नहीं, पेशेंट साहब पर शीघ्र चल रहा। அழகண்ணே, இந்த அம்மா டாக்டருக்கு 2வது சம்சாரமா? இல்ல, இந்த அம்மாவுக்கு டாக்டர் 3வது புருஷன். இது உனக்கு தேவையா? ஆனந்த், டேய் எந்திரிடா. டேய் ஆனந்த், எந்திரிடா. கொஞ்சம் நிம்மதியா தூங்குடுற. டேய் எந்திரிடா. என்னடா பதற? வெளிய வந்து பாடுறா. ஆமா, ஏத்தோட்டு பொண்ணு உனக்கா காத்துட்டு இருப்பா. போட. ஆமா, குழந்தையா வந்து நிக்கிறேன். வாடாங்கறேன். என்னது? வாடா. என்னடா குழப்பற? கனவு கண்டிருப்ப. எங்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா? ஏய், குழந்தை. என்னடா லெட்டர்? இது உங்களுடைய குழந்தை, உங்களிடம் சேர்க்கிறேன். டேய், ஏதாவது தப்பு பண்ணியா? டேய், நான் இல்லடா. போட்டிருக்கு. போட்டிருந்தா? டேய், இது நம்ம பாண்டியனோட குழந்தையா தான் இருக்கணும். கரெக்டா? அன்னைக்கு போன்ல சொன்னானே பார்சல் வரும், பத்திரமா வாங்கி வைன்னு. ஒருவேளை இதான் ஜாலியா சொல்லணும். அதாவது இந்த குழந்தையோட அம்மா எங்க அவனை நேர்ல பார்த்து மானத்தை வாங்கிடுவாளோன்னு பயந்து பையன் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான். டேய், யாரோ வராங்கடா. என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? டேய், கண்ணை பாடுறா. கருன்னு அப்படியே பாண்டிய கண்ணு மாதிரியே இல்ல. ஆனா பொண்ண பாத்தலாமா? ஆமாடா, ரொம்ப முக்கியம்டா. யாராவது கதை தட்டிட்டு போறாங்கன்னு பக்கம் பக்கம் இருக்குடா. ஆமா ஆமா, பெண் பாவம் போலாதடா. டேய் டேய், யாரோ கதவை தட்டுறாங்கடா. கதவை தட்டுறாங்கடா. இந்த பாறா, இந்த கதவை சாத்திட்டு போ. எடுத்துட்டீங்களா? என்னது? யார்கிட்ட காது குத்துறீங்க? நான் என்ன இழிச்ச வாயனா? நான் தானே வைக்க சொன்னேன். நீயா? ஆமா, பேப்பர் கார கேட்டான், பேப்பர் வைக்க சொன்னேன். அப்புறம் இங்க இங்க நின்னு பேசுவோமே. ஏன் பேசுவோமே. சீரட் ஏதாவது இருக்கா? ஒரு பாயிண்ட் எனக்கா? வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க. காபி ஏதாவது கிடைக்குமா? காஃபி டீ இருக்கட்டும். ஆமா, இங்க குழந்தை பத்திட்டு பொம்பளை யாராவது இருக்காங்களா? ஏப்பா, என்னப்பா கேள்வி கேக்குற? ஒவ்வொரு வீட்லயும் 1/2 டஜன் 1 டஜன் குறையாம இருக்கு. யோ, சமீபத்துல குழந்தைய பத்திட்டு பொம்பளை யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரியாம யாரும் குழந்தை பத்துக்கறல. ஓ, கல் அடிபட்டுச்சா? அதுக்கு தான் தாய்ப்பால் ஊத்தணும். யோ, கல் அடிபடலையா? ராத்திரி குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அது எப்படி? எனக்கு தெரியாம குழந்தை அழுகிறதுக்கு வழியே இல்லையே. பின்ன குழந்தை அழுகிறது எப்படியா கேட்டுச்சு? ஐயோ, மேல ப்ரொஃபசர், அவருக்கு ஒரு பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப குழந்தை இல்ல. ஏத்த வீட்டுல பேச்சுலரு, அங்க பொண்டாட்டி இல்ல. எனக்கு தெரிஞ்ச அம்மா கீழ இருக்காங்க. அவங்க ராத்திரி கத்துனாங்கன்னு கேட்டு வந்துடுறேன். கேளியா? காசு கேசு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். சப்பாத்தி தலையை அறுத்துட்டான். யாரா வந்தது? நம்ம அழக பண்ணா. டேய், இது பாண்டியனோட குழந்தை தான், சந்தேகமே இல்ல. எப்படிடா சொல்ற? இங்க பாத்தியா மச்சத்தை? இதே மாதிரி மச்சம் அவன் இடுப்புல இல்ல. அவன் ஒத்துப்பாங்கற அடங்கா போயிடாரு. அவன் எங்க எவளோட டுவேட் பாடிட்டு இருக்கானோ. ஆமா, இந்த குழந்தைய அவன் வர வரைக்கும் யார் கண்ணிலும் படாம எப்படிடா பாத்துட்டு இருக்கிறது? எவனோ வந்துட்டானா? பாண்டியன் தான் வந்திருக்கானான்னு முதல்ல போய் கதவு லென்ஸ் வழியா பாரு. கதவை திறந்துறாத. இப்பதான் உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன். என்ன அழாத? ப்ரொஃபசர் வாசல்லே நிக்கிறாரா? ஐயோ, அழாத கண்ணாடி, என் செல்ல அழாதடா. மச்சான், முதல்ல போய் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்றா. கண்ணு அழாதமா ராஜாத்தி. டேப் ரெக்கார்டர் சவுண்ட் ஜாஸ்தி வைடா. டேய், இன்னும் சவுண்டா வச்சா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இங்க வந்துருவாங்கடா. வைடா. சரி. குழந்தை ஏண்டா ஆயும்? குழந்தை ஏண்டா அழுவும்? பயந்துருக்கும் போல இருக்கு. பாவண்டா, பசிடா. இட்லி வாங்கி கொடுத்துருமே.
அதுக்கு இன்னும் பல்லே முளைக்கலடா. சரி கரைச்சி வச்சிருவோம். அட பாவி, நீ குழந்தைய பாத்துக்கோ, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ இங்க பாரு, சீக்கிரம் வந்துடா. நீயும் இல்லனா குழந்தைக்கு நான் மட்டும் தான் அப்ப நினைச்சு போறாங்க. வந்துடுறேன்டா. சீக்கிரம் வாடா. அழகப்பண்ண, பால் கிடைக்குமா? ஏப்பா இந்த நேரத்துல பால் கேக்குறிய? பால் டைம் முடிஞ்சு போச்சுப்பா. ஆமா நீ ஆபீஸ் போலையா? எதுக்கு பாலு? ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓஹோ, பக்கத்துல காப்பி கடை இருக்கு, காசை கொடு, நானும் குடிச்சிட்டு வாங்கிட்டு வரேன். ஐயோ, இந்த கெஸ்ட் பால் தான் சாப்பிடுவாரு. ஓ, பால் தான் சாப்பிடுவாரா? மேல ப்ரொஃபசர் இருக்காரு, அது பிராந்தி கேஸ், பால் மிச்சமா தான் இருக்கு, வா வாங்கி தரேன். இல்லண்ணே, பாருங்க யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்கு, நானே வாங்கிக்கிறேன். எதுக்கு இப்படி நடுக்குற? கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, சந்தோஷமா? சார் சார். அடேடே பாபுவா? ஆமா. என்ன ஆச்சரியம், சிறிது நொடிகளுக்கு முன்புதான் உன்னுடைய குடியிருப்புக்கு வந்து மணியை ஒலித்து பார்த்தேன், பதில் ஏதும் இல்லை. ஆமாம், இன்று என்ன இவ்வளவு சீக்கிரம் அழைக்க வந்து விட்டாய்? இன்னும் இருட்டவே இல்லையே. நான் வந்திருக்கிற விஷயமே வேற சார், எனக்கு கொஞ்சம் பால் வேணும். இருக்கையில் அமரு. மங்களம், திருமதி மங்களம். என்ன? ஒரு சிறிய விண்ணப்பம். இங்கு அரைசராய் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கும் இவர் நமது அடுக்கு மாடியில் தன் நண்பர்களுடன் குடியும் குடுத்தனமாக இருப்பவர். இவருடைய இல்லத்திற்கு விருந்தினர் வந்து விட்டாராம். ஆகவே கரைபிடிக்காத இரும்பு பாத்திரத்தில் சற்று பால் வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறார். தர இயலுமா? எழுந்துருங்க, எழுந்துருங்க. இன்னைக்கு பால் கேப்பீங்க, நாளைக்கு அரிசி பருப்புன்னு கேப்பீங்க, அப்புறம் கேரியர்ல சமையல் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க. போனா போதுன்னு இன்னைக்கு மட்டும் தரேன், இனிமே எதையும் கேட்டுக்கிட்டு இங்க வந்து நிக்க கூடாது. என்ன? என்ன அப்படி நோக்குகிறாய்? இந்த இல்லம் சிதம்பரம் இல்லை, இது மதுரை. இங்கு மீனாட்சி ஆட்சிதான். என்னடா பால்? குடுறா கண்ணு. துப்பிடுச்சுடா, கிளாஸ் குடிக்க மாட்டேங்கிறா. நான் வேணா கடைக்கு போய் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி வந்துட்டா? நீ போக வேணா, நான் போய் வாங்கிட்டு வரேன். விட்டுட்டு ஓடிராதரா. கவலைப்படாத, கடவுள் உன்னை காப்பாத்துவார், கைவிட மாட்டார். சீக்கிரம் வாடா. ஐயோ, ஒண்ணுக்கு போயிடுச்சுடா. அழகரா ராஜா. ஆல்ரெடி பால் வந்துருச்சு. குடுறா குழந்தை, குடுறா. முண்டை மூடியாடுறா. மூடியா? சாரி. அழகரா ராஜா, அழகாத கண்ணு. இந்தா பால் குடி. ஐயோ, மூக்கல போதுடா. குட்டி குட்டி பாச்சு குட்டி. அடுமா ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஆகடா ஆகடா. ஏய், கதவுல மறந்துடா. முண்டா முதல்ல மூடிட்டு வாடா. இன்னைக்கு வந்த ஹிந்து பேப்பர் இருக்கா? படிச்சுட்டு கொடுத்துறேன். நான் இந்து வாங்குறது இல்லையே, தினத்தந்தி தான். ஏதோ குழந்தை அழற சத்தம் கேக்குது. குழந்தையா? அவன் மிமிக்ரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நாய் மாதிரி கத்து. பசு மாதிரி கத்து. பூனை மாதிரி கத்து. சரி, இன்னொரு தடவை கத்து. போயிட்டான்டா. வந்துரு, நாம போயிடலாம்.